ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுங்கிறத சொல்கிறேன். உருளைக்கிழங்கு, அது மஞ்சப்பொடி, உப்பு, பெப்பர் பவுடர். இப்போ நம்ம எடுத்த உருளைக்கிழங்கை வந்து தோலை சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதை ஒன்று எப்படி கட் பண்ணலான்னு காட்டுறேன், சரியா? ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம சுட வைக்க போகிறோம். தண்ணி வந்து சுட்டுடுச்சு. நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம். இது அரை வேக்காடு வெந்தால் போதும். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து நம்ம செய்யும்போது போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் மஞ்சப்பொடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். கல்லுப்பு தான் போடணும்னு இல்லை, எதுனாலும் ஓகே. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இதோட பதம் எப்படின்னா, ஒன்றை எடுத்து கட் பண்ணும்போது ரெண்டாக கட் ஆகும். ஓகேவா? பாருங்க, கட் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டாக கட் ஆகிடும். பாதி வேக்காடு வெந்தாலே இதுக்கு போதும். ஓகே, இப்போ இது வந்து வெந்துடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். மண்டரில் கரெக்டாக இந்த உருளைக்கிழங்கு இது போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வைக்கணும். அதாவது கடகடன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்குற வரைக்கும் நம்ம அடுப்பில் நல்லா வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. கொஞ்சம் அந்த கடகடன்னு சத்தம் கேட்குது, சரியா? அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. குழந்தைகளில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். சின்ன குழந்தைங்க வந்து வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம உருளைக்கிழங்கு தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் மாவுச்சத்து நிறையா இருக்குது. இந்த சம்மருக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கடையில் வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. நம்மளோட எண்ணெயில் நல்லபடியாக நல்லா செய்வோம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா இது வந்து கலகலன்னு சத்தம் வர்ற வரைக்கும் செய்யணும். இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. இதில் சூட்டோடையே கொஞ்சம் உப்பும் பெப்பர் பவுடரும் இதில் போட்டுக்கலாம். நம்ம இதை வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் அதையும் போட்டுட்டு
நல்லா கிண்டி விட்டுக்கலாம். என்னதும்மா? என்னது? சூட்டோடையே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, செஞ்சுட்டு இருக்கும்போதே பாருங்க எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி செஞ்சோடனே வந்து பிளேட்டில் உள்ளது எல்லாமே காணா போயிடும் போல். குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்றாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓ, சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.